அதாவது மலர் மருந்து விஞ்ஞானமான்னா, விஞ்ஞானபூர்வமாக இது நிரூபிக்கப்படவில்லை. அதான் உண்மை. ஏன்னா, லேப்ல நிரூபிக்கப்பட்ட விஷயம் மாத்திரம் தான் விஞ்ஞான ரீதியா ஏத்துக்குவாங்க. இது அப்படிலாம் நிரூபிக்கப்பட்ட விஷயம் கிடையாது. அப்புறம் மாயமா அப்படின்னு கேட்டீங்க. இதுல மாயமும், மந்திரமும் கிடையாது. ஆனா, அந்த மாயமும், மந்திரமும் என்ன வேலை செய்யுமோ, அத காட்டிலும் அற்புதமான வேலைய செய்யும். அது நான் அனுபவத்துல பார்த்துருக்கிறேன். அடுத்து வந்துட்டு அனுபவமா அப்படின்னு கேட்டீங்க. நானு அந்த மாய மந்திரத்த பத்தி அப்புறம் சொல்றேன். அனுபவமா அப்படின்னு சொன்னா, இந்த மருத்துவ மருந்த கண்டுபிடிச்சவரே வந்துட்டு எட்வர்ட் பேக் அப்படின்ற ஒரு அலோபதி டாக்டர் தான். அவர் வந்துட்டு இத தான் காட்டுக்குள்ள போய் அவரே ஆராய்ச்சி பண்ணி, அனுபவித்து, அதனுடைய பலன்களை எல்லாம் வந்துட்டு அவர் குறிச்சு வச்சு, அவர் எழுதின ஒரு அ புஸ்தகம் தான். அதான் மலர் மருத்துவம்னு இருக்குது. அதுக்கு அது நெறைய விளக்கங்கள்லாம் வந்துட்டு மத்தவங்க சொல்லியிருக்காங்களே ஒழிய, ஆனா அவரு அதான் பார்த்துருக்காரு. அதனால அவர் அனுபவத்துல கிடைச்ச மருத்துவம் தான். இன்னும் மாயமா மந்திரமான்னா, இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன். செய்வன வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாயம், மந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் உண்மையா நடக்குதா இல்லையான்ற கூட எனக்கு சரியா தெரியாது. ஆனா செய்வன வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய பலன சிலர் அனுபவிக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சில மருந்து இருக்குது. மலர் மருந்து. அந்த மருந்த குடுத்துட்டோம்னா, செய்வன தான் வச்சிருப்பாங்களோன்னு சந்தேகம் வந்ததுன்னா, ஹாலின்ற ஒரு மருந்து குடுக்கணும். செய்வன வச்சுட்டாங்கன்னு இவங்க நம்புனாங்கன்னா, ஒரு ஒயிட் செஸ்ட்நட்ன்ற ஒரு மருந்து குடுக்கணும். குடுத்துட்டோம்னா, வந்துட்டு உடனே வந்துட்டு என்ன ஆகும்னா, அவங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரியாகும். இப்போ நான் அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மறுபடியும் 1, 2 மருந்து ஆட் பண்ணி குடுக்கலாம். ஆனா, ஒரு மந்திரவாதி செய்யக்கூடிய காரியத்த காட்டிலும் அதிகமான பலனை இது குடுக்கும். அது சந்தேகமே கிடையாது. ஏன்னு கேட்டா, இப்ப சப்போஸ் வந்துட்டு ஒரு ஒரு மந்திரவாதியே இருக்கிறான். ஆனா, நீங்க வந்துட்டு ஒரு மருந்து ஒண்ணு சாப்பிட்டுட்டு, ஒரு சாமியாரு, ஒரு மந்திரவாதி அங்க போனீங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, உங்கள அப்படியே நம்மள கண்டு ஏன்னா நம்ம மருந்து சாப்பிட்டு போயிருக்கோம் மலர் மருந்து. நம்மள கண்டே பயப்படுவான். அவனே பயப்படுவான். அவன நம்ம ஒதுக்கிட்டு அவன் ஓடுறது அந்த அளவுக்கெல்லாம் வேலை செய்யும். அப்ப அந்த மந்திரத்த காட்டிலும், அந்த மாயத்த காட்டிலும் அற்புதமான ஒரு விளைவுகளையும் இந்த மலர் மருந்து கொடுக்கும். அதுக்கு வாட்டர் வயலட்ன்னு ஒரு மருந்து இருக்கு. அது சாப்பிட்டு போனோம்னா, அவங்க வந்துட்டு அப்படியே நம்மள அவாய்ட் பண்ணிடுவாங்க அல்லது அவாய்ட் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு